எனக்கு ஃபர்ஸ்ட் காஞ்சி மகா பெரியாரை பத்தி சொன்னது வந்து ஆன்டி நெய்பர். இவங்க தான் மகா பெரியாரை பிடிச்சிக்கோ, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நீ கேட்டதெல்லாம் அவர் தருவாரு அப்படின்னு சொன்னது வந்து இவங்க ஆன்டி சொன்னாங்க. இதை வச்சுட்டு நான் வந்து மகா பெரியார் வந்து குரு பூஜை சுனந்தானால எனக்கு சாய்பாபாவோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அதுவரை எனக்கு ஸ்ரீ சாய்பாபா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால அந்த பூஜை வியாழக்கிழமை பண்ணும்போது மகாபெரியவர் பூஜையும் சேர்த்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன படம் வாங்க, ஒரு படம் வைப்பாங்க, அதை படம் வாங்கி வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஹெல்ப் வச்சிருந்தேன், சமையலுக்கு ஹெல்ப் வச்சிருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அவ வந்து என்ன சொன்னான்னா, அக்கா இது மாதிரி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்னு ஒரு இது இருக்குக்கா, அதுல நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க அவங்க மொபைல, நீங்க எவ்வளவு சாண்ட் பண்றீங்களோ அந்த கவுண்ட் நீங்க கொடுத்துருங்க, அவங்க ஃப்ரீயா உங்களுக்கு பிரசாதம்லாம் அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு அவன் சொன்னான். சரி சொல்லிட்டு நான் வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி 108 என்னமோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு சொன்ன உடனே அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து பழைய பூக்கடை, பாரிஸ் கார்னர்ல இருக்க பூக்கடை, பழைய பூக்கடை. அங்க வந்து 2 பக்கம் பூக்கடை இருக்கு, நடுவுல வந்து ரோடு. மகா பெரியவர் மாதிரி ஒரு ஆள் நடந்து வர்றாரு, அவர் சாய்பாபா மாதிரியும் சிவா எல்லாம் போட்டுருக்காரு, ஆனா மகா பெரியவர் மாதிரி தலையில் இது போட்டுட்டு இருக்காரு நடந்து வர. அப்ப நான் பாக்குறேன், நான் நைட்டி போட்டுட்டு இருக்கேன், நான் பாக்குறேன் ஐயோ சாமி நடந்து வராரு, யாரையுமே காணுமே, சாமி சாமி வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில இருந்து ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு, ஒரு மர ஸ்டூல் இருக்கு, அதை எடுத்து போட்டு ரோட்ல போட்டு உட்கார வச்சுட்டு, ஐயோ சாமி நான் சேரா இருக்கேன், இந்த ஸ்டூல்ல அழுக்கா இருக்கு, நான் உங்களை எப்படியே வச்சிருக்கேனே, என்ன பண்றது தெரியல, உங்களை நான் எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியல, உங்களை நான் சாமின்னு கூப்பிடுறேன். அவர் சிரிச்சுட்டு அமைதியா இருக்காரு. உடனே மடிசார் கட்டின்னு நிறைய மாமிகளும் பெரியவர் இங்க இருக்கா, நகரு நாங்க பாத்துக்கிறோம், நீலாம் நைட்டியோட இருக்கு, நீலாம் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தள்ளி விட்டுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி நம்ம ஏதோ ஆச்சாரம் இதுவாயிடுச்சு போலன்னு சொல்லி நான் சைலண்டா விட்டுட்டேன். அகைன் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சுட்டு, ஆனா அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், ஹெல்ப்பர் புவனா அவளோட பேரு, அவள்கிட்ட சொன்னேன். அகைன் திருப்பி எனக்கு இன்னொரு கனவு வந்தது. அதுல வந்து அந்த ஸ்லோகம் முடிஞ்சு எனக்கு வித்தின் அ மந்த் எனக்கு ஒரு பிரசாதம் வந்தது. மகா பெரியவர் அந்த சேர்ல உட்காந்துருக்கு, அந்த ராமநாம ஷால் போட்டுருக்காருல, அந்த போட்டோ எனக்கு வந்தது, பிரசாதமா வந்தது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நான் நைட்டு தூக்கம் வரலாம், தூக்கத்துல எல்லாமே நான் ஸ்லோகம் சொல்லிட்டே தூங்குவேன். அந்த மாதிரி தூங்கும்போது என்னாச்சுன்னா, பெரியவர் நின்றுட்டு இருக்காரு ரோட்ல, நம்ம கேட்டு வாசல் நீங்க நின்னீங்க இல்லையா, நான் நின்றுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல நிக்கிறாரு. ஐயோ பிரிவா இவங்க வந்து நிக்கிறீங்க, வாங்க சாமி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். நிக்கிறாரு, அப்படியே நின்று என்னையே பாக்குறாரு. நான் சொன்னேன் எனக்கு என்ன பண்றது தெரியல, எப்படி கூப்பிடணும் தெரியல. நான் சொன்னேன் எனக்கு ஸ்லோகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, எனக்கு எப்படி நான் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காரு. அதை சொல்லி முடிச்ச கனவு போயிடுச்சு. அன்னைக்கு வருது எனக்கு பிரசாதம், அனுஷம் பிரசாதம் வருது, அவரோட மே மாசம் அனுஷம் பிரசாதம் வருது. அவர் நின்று இருக்க மாதிரி, தண்டம் வச்சு நின்று இருக்க மாதிரி எனக்கு மாசம் பிரசாதம் வருது. இது முடிஞ்சிட்ட உடனே திருப்பி நான் என் பையனோட பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு, வீட்டு ஃபேமிலி எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு நாள் தூங்கும்போது திருப்பி அகைன் வந்து கல்யாணம் எல்லாம் நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மகா பெரியவரோட பாதுகை மகிமைகள்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்குமே பாதுகை எல்லாம் கிடைக்குது, ஏன் நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம அவ்வளவு தூரம் பியோர் இல்ல, அதனாலதான் நம்மளுக்கு கிடைக்கல, சரி அதுக்கு பக்குவப்படலை நானு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் அந்த ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் பொழுது எனக்கு கண்ணில் தண்ணி வரும் அந்த கதை படிக்கும் பொழுது. அப்புறம் உலகம் ஃபுல்லா பெரியவா வீடு பாதுகை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரைஞ்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் நம்பர்லாம் இருக்கு. ஆனாலும் அதை வரைஞ்சி கொண்டு வந்து வச்சாலும் இட்ஸ் கமிட்மெண்ட், நான் ஒழுங்கா அதை வச்சுக்கணும், ஒழுங்கா பூஜை பண்ணணும், என் காலத்துக்கு பிறகு என்னோட சந்ததிகள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாயிடும், பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அது முடிஞ்சிட்டு அந்த அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டு அகைன் எனக்கு வந்துட்டு ஜெயேந்திர பெரியவாரோட போட்டோவோட அந்த இந்த இன்விடேஷன் ஒண்ணு வருது, அக்ஷதையோட எனக்கு வந்து போய் எனக்கு இன்னும் சந்தோஷம். ஆஹா சரி சொல்லிட்டு அப்புறம் தர்ஸ்டே வந்து நான் பாதுகா பூஜைகள்ல அந்த போற்றிகள் அதுவும் தோடாட்சரம் பஞ்சாட்சர இதுவும் மட்டும் சொல்லிட்டு சாய்பாபா பூஜை தர்ஸ்டே கம்பல்சரி பண்ணிடுவேன். நான் இவ்வளவும் எனக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இது. ஏன்னா யூஸ்வலி அகைன் நான் வந்து ஆச்சாரமானவங்ககிட்ட தான் அவர் போவாரு, கதைகள் படிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இவரு உண்மையிலே இவர் வந்து வருவாரு எங்க வீடு, எங்களை மாதிரி ஒரு சாமானியம் உங்க வீட்டுக்குலாம் வருவாரு நினைச்சோம். அது இந்த நேரத்து நீங்க போன் பண்ணும் பொழுது காலையில காஃபி வச்சுட்டு காமாட்சியும் திட்டேன். அந்த காமாட்சி எனக்கு வந்ததும் வந்து கோவில்ல எங்க அண்ணியோட கிளாஸ்மேட் காஞ்சிபுரம் போயிருந்தாங்க. நான் வந்து தர்ஷனுக்கு வந்து சொல்லியிருந்தேன், ஒருத்தர் மூலமா சொல்லியிருந்தேன், குருக்கள் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அந்த படத்தை வந்து சாமி பாதத்துல வச்சு வாங்கியிருக்காங்க. பட் அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவங்கள்ட்ட நான் குங்குமம் மட்டும் தான் கேட்டிருந்தேன். அவங்க என்ன நினைச்சாலும் தெரியல, எனக்கு சின்ன படம் போதும், எனக்கு இந்த இவ்வளவு பெரிய படம் வேணா நீ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க.
நான் காமாட்சி நீயே வந்த, ஏன்னா என்னோட குரு, என்னோட ஸ்ரீவித்யா பாட்டி, என்னோட குரு என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் மாசம் மாசம் காமாட்சியை கும்பிட்டு இருக்காதுடி, நீ கும்பிடுறதுல அவ வரணும் உன் வீட்டுக்கு, அவ வரணும் உன் வீட்டுக்கு, அந்த மாதிரி நீ செய்யணும் அப்படின்னாங்க. காமாட்சி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. என் போன் டிபியில வந்து போன் இதுலாட வால்பேப்பரே வந்து மூலவரோட போட்டோ எனக்கு ஒண்ணு வந்தது. அதுவும் எனக்கோட இது நினைச்சுன்னு நான் இது பண்றேன். நான் அது ஒரு விஷயமாவும் பார்த்தேன். முன்னாடி காலையில சுவாமியை கூட மகா பெரியவரையும் காமாட்சியை கும்பிட்டுட்டு இந்த பக்கம் சாய்பாபாவும் கும்பிட்டுட்டு நைட்டு அவங்களுக்கு பால் வச்சுட்டு கும்பிடுறது பழக்கம். காலையிலயும் எந்திரிச்சு கும்பிட்டுட்டு இன்னைக்கு நல்லது நடக்கணும், பையனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் அமைய மாட்டேங்குது, அமைஞ்சா அது கை கூட மாட்டேங்குது, இவன் சின்னவனுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்டடியான இதுவாகல, வேலை விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் யோசிச்சு காஃபியா நான் அவருக்கு ஆஃபர் பண்ணிடுவேன் சாய்க்கு. ஏன்னா மகா பெரியவர் காஃபி கிடையாது இல்லையா, அதனால சாய்க்கு வந்து நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். சாய் டீ, அவர் என் கனவுல வந்து டீ தான் கேட்டார் சாய், அதனால ஒரு காஃபி டெய்லி எனக்கு சாய் கிட்ட டீ கொடுத்து காஃபியை கொடுத்துட்டு அங்க உட்காந்துட்டு போனை சார்ஜ் போட்டு திட்டிட்டு இருக்கேன். இவங்களெல்லாம் உங்களே தான் வேண்டின்றீங்க, பையனுக்கு ஏதாவது பிரச்சனை தான் புலம்புறேன், சத்தமாவே புலம்புறேன்னும் போது உங்களோட கால் நாளன்னைக்கு வராரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னும் பொழுதுதான் நான் அழுதுட்டேன். இதுதான் நடந்து. இன்னைக்கு இவ்வளவு விமர்சையா இவ்வளவு பேரு வரவாங்கன்னு நினைச்சவங்க யாருமே எனக்கு வரல. இத்தனைக்கு அக்காக்கு முன்னாடி வந்து சர்ஜரி ஆயிருக்கு, நீ சர்ஜரி ஆயிருக்கு. அவ வந்து இன்னும் அவ கண்ணு திறக்கிறதெல்லாம் நான் பார்க்கல. இனிமே தான் நான் பேச போறேன். அவள்கிட்ட சொன்னேன், நீ இது மாதிரி டி அப்படின்னு, பரவாயில்ல எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், நான் பிரசாதம் எடுத்துட்டு வரேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இது எல்லாம் நடந்தது ஆண்டியாலையும் எல்லாராலையும், இவளாலையும் எனக்கு வழிகாட்டின இவளாலையும், அம்மாவாலையும், அவங்களாலையும். எனக்கு ஹெல்ப்புக்கு வரேன்னு சொன்னாங்க, யாருமே எனக்கு வரல. பட் நெய்பரோட மெய்டவா மகேஸ்வரி, அவ இன்னைக்கு வீட்டுக்கே போகல. காலையில வந்தா வீட்டுக்கே போகல, இங்கேயே இருக்கா. எனக்கு பூ கட்டி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து என் கூடயே இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு இது. என் பையனுக்கு இன்னைக்கு வரல, இப்போதைக்கு மீட்டிங் இல்லை, அதனால அவனும் வந்து இருக்கிறது பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணுது. எல்லாமே பெரியவாரோட இதுதான்.